அப்ப இப்படி சொல்லலாமா? அதாவது இப்ப ஆளுங்கட்சி வந்து நியூஸ் சேனல்களை மற்ற ஆளுங்கட்சிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கண்ட்ரோல் எடுக்கல. அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் சேனல் நான் சொல்றதுதான் நீ போடணும். கண்ட்ரோல் எடுக்கிறதுனா பயமுறுத்தணும். பயமுறுத்தணும். அது நாங்க பண்ண மாட்டோம். என்னைய பத்தி நல்லது பேசிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம அரசாங்கம் பண்ணாது. இல்லனா உன் சேனலோட நெட்வொர்க்க புடுங்கி விட்டுருவோம். நாங்க நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேற வழியே இல்லாம அதை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இப்போ ஒரு எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய செய்திகள் எதையுமே பெருசாலாம் எடுத்து போடுறது கிடையாது. 1-2 செய்திகளை அங்கங்க சும்மா போடுறாங்களே தவிர, முன்னாடி ஆளுங்கட்சி இருந்தப்ப ஒரு நியூஸ் சேனல் எப்படி வந்து அந்த ஆளுங்கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாததை கூட அதிகப்படுத்துதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த மாதிரி இங்க நீங்க நடக்குதுன்னு சொல்றதை கூட நடக்குதுன்னு சொல்ற மாதிரி இல்லையா? அப்ப அதை எப்படி மாத்த போறீங்க? அதுதான் சொன்னேன்ல, நம்ம போய் அவங்கள மிரட்டி இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்துறதுல நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி யோசிக்கல. நல்லது பண்ணிட்டே இருப்போம். அது ஐதர் a day or two நீ இதை பத்தி பேசிதானே ஆனோம். வேற வழியே இல்லை. நாங்க நல்லது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். we show in actions. நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் மூலியமா நாங்க நல்லதை ஆட் பண்ணிட்டே இருப்போம் இந்த சமுதாயத்துல. நீங்க ஒரு நாள் அதெல்லாம் காட்டதானே வேணும். அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்க அப்படியே காட்டலனாலும் மக்களுக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டு தான் விட்டுருவீங்க. மக்களுக்கு புரியுதுங்க, மக்களுக்கு புரியுது. நீங்க திமுக காரங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, மற்ற கட்சிக்காரர்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, ஓகே. மக்களுக்கு புரியுது. மற்ற கட்சிக்காரங்களுக்கு புரியாமலாம் இல்ல, புரியாத மாதிரி நடிக்கிறவங்க அவங்க எல்லாம். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றதுல அவங்க எல்லாம் கிங் பின். அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. பட் மக்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.